வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவை காப்பாற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு அறிவுறுத்தல். முதலமைச்சர் குறித்து வெளியான ஆடியோ இட்டுக்கட்டப்பட்டது என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். ஆளுநரிடம் முறையிடுவோம் என எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அறிவிப்பு. கோவை, மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சில பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிப்பு. அட்சய திருதியை ஒட்டி நகைக்கடைகளில் அலைமோதும் கூட்டம். செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் தங்கம் வாங்க மக்கள் ஆர்வம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மே 5ஆம் தேதி ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். திருப்பதி அருகே செம்மரம் கடத்தியதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் கைது. 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரங்களை பறிமுதல் செய்து விசாரணை. மே 23ஆம் தேதி வெளிநாடு செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலீடுகளை ஈர்க்க ஜப்பான், சிங்கப்பூருக்கு பயணம். அதிமுகவிற்கு தாவினார் அமமுக பொருளாளர் ஆர் மனோகரன். எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஓபிஎஸ் வேட்பாளரின் மனு ஏற்கப்பட்டதற்கு எதிராக கர்நாடக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக நேரில் புகார். கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சேலத்தில் அதிகாலையிலேயே செயல்பட்ட டாஸ்மாக் கடையை பூட்டிய போராட்டக்காரர்கள். 1 மணி நேரம் உள்ளே சிக்கி தவித்த வாடிக்கையாளர்கள். மத்திய பிரதேசத்தின் ரட்லமில் ரயிலில் தீ. ஜெனரேட்டர் பகுதியில் தீ பிடித்ததில் யாருக்கும் காயமில்லை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நோக்கிய தூத்துக்குடி துறைமுகத்தின் முயற்சிக்கு பிரதமர் மோடி பாராட்டு. வஉசி துறைமுகத்திற்கு வாழ்த்துக்கள் என தமிழில் ட்வீட். நாடு முழுவதும் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா பரவல். 5 நாட்களாக தினமும் 10,000 பேருக்கு மேற் கொரோனாவால் பாதிப்பு. காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் அம்ரித்பால் சிங் பஞ்சாபில் கைது. அமிர்தசரஸ் காவல் நிலையத்தை சூறையாடிய வழக்கில் தேடப்பட்டு வந்த நிலையில் பிடிபட்டார். மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான். ஆலங்குடி, திட்டை உள்ளிட்ட குரு ஸ்தலங்களில் சிறப்பு வழிபாடு. குரு பகவான் எங்கள் குரு பகவான், தட்சிணாமூர்த்தியே குரு பகவானே குரு பகவான். செப்டம்பரில் இந்தியா வருகிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். ஐபிஎல்லில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று பலப்பரீட்சை. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று திமுகவினருக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் நல்ல சேதுபதி இல்ல திருமணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார்.
நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுகவில் புதிதாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மோசமான நிதிச்சூழல், மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக ஸ்டாலின் பெருமிதம் கூறினார். இந்தியாவை காப்பாற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், நாட்டை காப்பாற்ற திமுகவினர் அனைவரும் தயாராக வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 2024 வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாங்க பூத் கமிட்டிகளை அமைக்கிறது அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருக்கோம். ஆக அந்த இலக்கை நாம் நிறைவேற்றினால்தான் இந்த நாட்டை நாம் காப்பாற்ற முடியும். அதை மனதில் நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தேர்தலில் நாம் முழுமையாக அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றால்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இன்று தொடங்கி மே 5ஆம் தேதி வரை சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. கொடியேற்றத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மேயர் இந்திராணி உள்ளிட்டோரும் கொடியேற்றத்தில் கலந்து கொண்டனர். சித்திரை திருவிழா தொடங்கியதை அடுத்து தினமும் காலையும் மாலையும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வரவுள்ளனர். மே 2ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணமும் 5ஆம் தேதி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. சேலத்தில் அதிகாலையில் மது விற்பனை செய்த டாஸ்மாக் பாருக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பூட்டு போட்டு போராடினர். மது அருந்த வந்த 20க்கும் மேற்பட்டோர் உள்ளே சிக்கிக்கொள்ள காவல்துறையினர் வந்து அவர்களை மீட்டனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே மதுக்கடையை ஒட்டி இயங்கி வரும் பாரில் அதிகாலை 5 மணிக்கே மது விற்பனை நடந்துள்ளது. இதனை அறிந்து அங்கு திரண்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பாருக்கு பூட்டு போட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சேலம் நகர காவல் நிலையம், சேலம் தெற்கு சரக உதவி ஆணையாளர் அலுவலகம் அருகில் இருந்த போதிலும் மது விற்பனையை காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என்று ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனிடையே பாரின் உள்ளே சிக்கிக்கொண்ட குடிமகன்கள் கதவை திறக்குமாறு கூச்சலிட்டனர். 1 மணி நேரத்திற்கு பின்னர் கதவை திறந்ததும் குடிமகன்கள் சிலர் முகத்தை மூடியபடியும் சிலர் பெருமிதத்துடனும் வெளியே வந்தனர். ஸ்கூல் இங்கே தான் இருக்குது, மகளிர் ஸ்கூல் இருக்குது. இப்படி இதெல்லாம் கடந்து போக வேண்டிய சூழல் இருக்குது. விடிய விடிய திறந்து வச்சது இல்லாமல் காலையிலையும் திறந்து வச்சுட்டு இன்றைக்கி மக்களோட மன நிம்மதியை கெடுக்கிற வகையில் தான் இந்த பார்கள் இயங்கிட்டு இருக்குது. காவல்துறை உதவியோட இதை உடனடியாக தடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் மாவட்ட அளவில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போராட்டம் நடத்துங்கிறத எச்சரிக்கையோடு சொல்லிக்கிறேன். அட்சய திருதியை ஒட்டி நகைக்கடைகளில் விற்பனை களை கட்டியுள்ளது. அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் செல்வ வளம் பன்மடங்கு பெருகும் என்று மக்களால் நம்பப்படுகிறது. ஆண்டுதோறும் அட்சய திருதியை அன்று நகைக்கடைகளில் கூட்டம் அலைமோதும். மக்களை கவர்வதற்காக நகைக்கடைகளும் பல்வேறு சலுகைகளை அறிவிப்பர். இந்த ஆண்டு நேற்று காலை 7:49 மணி அளவில் அட்சய திருதியை தொடங்கியது. நேற்றே நகைக்கடைகளில் விற்பனை களை கட்டியது. இன்று காலை 7:47 மணியோடு அட்சய திருதியை நிறைவுற்றாலும் நகைக்கடைகளில் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த அட்சய தீதி அன்னைக்கு நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா நகை இல்லை எது வாங்கினாலும் மல்டிபிள் ஆகும்பாங்க. நகை வாங்கும்போது அது ஒரு சேமிப்பாகவும் இருக்கும். வருங்காலத்துக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்களும் அதை அந்த நம்பிக்கையில் தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். 10 வருஷமாக வாங்கினிருக்கோம். அது ஒரு வருஷமாக வாங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்ந்துக்கினே இருக்கு.
கொடைக்கானலில் கோடை சீசன் களைகட்ட தொடங்கிய நிலையில் வார விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கொடைக்கானலில் இதமான சீதோஷ்ண நிலையை அனுபவிக்கவும் இயற்கையின் அழகை கண்டு ரசிக்கவும் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இருந்தும் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். வார விடுமுறை நாளான இன்று அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கொடைக்கானலுக்கு வர தொடங்கின. இதனால் புலிச்சோலை, வெள்ளிநீர்வீழ்ச்சி, கல்லறைமேடு, சீனிவாசபுரம், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை உள்ளிட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் மோயர் சதுக்கம், தூண்பாறை, பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். பிரையன் பூங்காவில் புதிதாக பூத்துள்ள ஆயிரக்கணக்கான மலர்களையும் ரசித்து ஏரியை சுற்றி சைக்கிளில் சவாரி, குதிரை சவாரி, நடைபயிற்சி செய்தும் உற்சாகமடைந்தனர். இந்த கிரீனரிஸ், இந்த மிஸ்ட், இங்கே உள்ள ஃப்ளார்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட, சில்ட்ரன்ஸோட வந்து விளையாடுறதுக்கு பார்க்கு, அந்த இது எல்லாமே குழந்தைங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன ஒரு இஷ்யூனா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுது. எங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி தான் டிராஃபிக்காக இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி தான். டிராஃபிக் மட்டும்தான் கொஞ்சம் ட்ராபேக்கான விஷயமா இருக்குது. குரு பரிகார ஸ்தலமான ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் குரு பயிற்சியை ஒட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குரு பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த ஆண்டு குரு பகவான் நேற்றிரவு 11:27 மணிக்கு மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு இடம்பெயர்த்தார். இதையொட்டி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக காலை 6 மணிக்கு மீண்டும் கோயில் நடை திறக்கப்பட்டது. திருவாரூர் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். குரு பகவான் எங்கள் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. ஆலங்குடி கோயிலுக்கு பக்தர்கள் படையெடுத்து வருவதால் அங்கு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதிக்காக கும்பகோணம், திருவாரூர், மன்னார்குடி ஆகிய வழித்தடங்களில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சியை ஒட்டி பக்தர்கள் பரிகாரம் செய்வதற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் நாளை முதல் மே 1ஆம் தேதி வரை லட்சார்ச்சனை நடைபெறவுள்ளது. மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறையில் குரு பயிற்சி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இங்குள்ள சித்திர ரத வல்லப பெருமாள் கோயில் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். இதில் குரு பகவான் சுயம்பு வடிவில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த கோயிலில் குரு பயிற்சி விழாவை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசித்து செல்கின்றனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், திருவண்ணாமலை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகள், மேல் வளிமண்டலத்தில் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடி, மின்னல் மற்றும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, கரூர், திருச்சி, நாமக்கல் உட்பட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் 27ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது நேரடி வெயிலில் செல்வதை முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் தவிர்க்க வேண்டும் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.
News 18 Network. இருந்துள்ளதால் தொழிற்சங்கங்களுடன் வரும் 24ஆம் தேதி அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் 12 மணி நேரம் வரை தொழிலாளர்கள் பணியாற்றலாம் என தொழிற்சாலை சட்டத்தில் திருத்தம் செய்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் கூட்டணி கட்சிகளே சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தி உள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதிய மசோதா குறித்து முக்கிய தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோரும், தலைமைச் செயலாளர், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் ஆணையர் உள்ளிட்டோரும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த டெலியோஸ் 2 மற்றும் லுமிலைட் 4 ஆகிய செயற்கைக்கோள்களை PSLV C-55 ராக்கெட் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவினர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இந்தியாவிற்கு தேவையான செயற்கைக்கோள்கள் மட்டுமின்றி வணிக ரீதியிலான வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் விண்ணில் செலுத்துகிறது. அந்த வகையில் சிங்கப்பூரைச் சேர்ந்த டெலியோஸ் 2 மற்றும் லுமிலைட் 4 என்ற செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இஸ்ரோ முடிவு செய்தது. திட்டமிட்டபடி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து 2 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு PSLV C-55 ராக்கெட் பிற்பகல் 2 மணி 19 நிமிடங்களுக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. 2, 1, 0. And the PSLV C-55 has lifted off, flying past the tufts of clouds. P2 tracking. भव्य नजारा PSLV C-55 का सफलतापूर्ण उत्थापन. இதனிடையே ராக்கெட் ஏவும் நிகழ்வை நேரில் காண பள்ளி மாணவர்கள் முதல் ஏராளமானோர் ஆர்வத்துடன் குவிந்திருந்தனர். இஸ்ரோல இருந்து கொடுத்திருக்காங்க, சான்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரேர் ஆப்ஷன் அது இனிமேல் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த ராக்கெட் பறக்கும் போது அந்த லைட்னிங் எல்லாம் சூப்பர் எக்ஸைட்டடா இருந்தது. அந்த கவுண்ட் டவுன் தான் வந்து இருக்கிறதுல எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த புகை அப்படியே வந்து நெருப்புலாம் போகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ராக்கெட், மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறாங்க. அண்ட் அதை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் யோசிச்சதை விட செம்மையா இருந்துச்சு. மொத்தம் 741 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக ராக்கெட்டில் இருந்து பிரிந்து 586 கிலோமீட்டர் புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. PSLV C-55 Telios 2 mission. The PSLV has placed both the satellites Telios 2 and Lumlight in the intended orbit. இதில் டெலியோஸ் 2 என்ற செயற்கைக்கோள் சிங்கப்பூர் நாட்டின் புவி கண்காணிப்பிற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இதேபோன்று லுமிலைட் 4 செயற்கைக்கோள் கடல்சார் பாதுகாப்பிற்காக விண்ணில் செலுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்தார். சிவசங்கப்பட்டியில் கேசவன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. இந்த ஆலையில் 30க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. 50க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது பேக்கிங் அட்டை பெட்டிகள் வைக்கும் அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதை கண்டு தொழிலாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் தீக்கிரையாகின. இந்த விபத்தின் போது அறையில் இருந்த கணக்காளர் ஜெயசித்ரா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து தொடர்பாக 7000 பண்ணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜெயசித்ராவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அமமுக பொருளாளரும் அதிமுகவின் முன்னாள் கொறடாவுமான திருச்சி மனோகரன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். திருச்சி மாவட்ட அதிமுகவில் மிகுந்த செல்வாக்குடன் வலம் வந்த மனோகரன் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அமமுகவில் இணைந்தார். அக்கட்சியின் மாநில பொருளாளராகவும் மாவட்ட தலைவராகவும் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் அமமுகவிலிருந்து விலகிய மனோகரன் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்துள்ளார். இதன் மூலம் திருச்சி மாநகர் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பலம் அதிகரித்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
மத்திய பிரதேச மாநிலத்தில் பயணிகள் ரயிலின் ஜெனரேட்டரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெட்டிகள் சேதமடைந்தன. ரட்லம் டாக்டர் அம்பேத்கர் நகர் இடையே செல்லும் ரயில் காலை 7 மணி அளவில் வழக்கமான பயணத்தை தொடங்கியது. பிரீத்தம் நகர் ரயில் நிலையம் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ரயிலின் பெட்டிகளுக்கு இடையே இருந்த ஜெனரேட்டர் ஒன்றில் தீப்பிடித்தது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் ரயில் நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் வெளியேறினர். ஜெனரேட்டர் மற்றும் அதனை ஒட்டிய பெட்டியில் தீ பரவியது. சிறிது நேரத்தில் அந்த தீ அணைக்கப்பட்டது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. अपनी जान बचाओ कर चलो ठीक சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நோக்கிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் என தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் பாராட்டு தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு உலக பூமி தினத்தையொட்டி தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்தில் 10,000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. நேற்று உலக பூமி தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் தூத்துக்குடி துறைமுக மரங்கள் குறித்த வீடியோவை பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நோக்கிய உன்னதமான மற்றும் தொலைநோக்குடன் கூடிய முயற்சிக்காக தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு நல்வாழ்த்துக்கள் என்று ட்வீட் செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக செப்டம்பர் மாதம் இந்தியா வருகிறார். 2023ஆம் ஆண்டு G20 மாநாட்டை இந்தியா தலைமையேற்று நடத்துகிறது. இதை முன்னிட்டு G20 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்தியாவிற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். நிலையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க உயர் அதிகாரி டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். முதல் முறையாக இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வதை பைடன் ஆவலோடு எதிர்நோக்கி உள்ளதாகவும் இந்தியா அமெரிக்கா நல்லுறவிற்கு இந்த ஆண்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோவின் உண்மைத்தன்மை குறித்து சுதந்திரமான தடயவியல் தணிக்கை செய்ய கோரி தமிழ்நாடு பாஜக பிரதிநிதிகள் குழு ஆளுநர் RN ரவியை இன்று சந்தித்து வலியுறுத்த உள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இந்த ஆடியோ பொய்யானது, யார் குரலில் வேண்டுமானாலும் இப்படி பேசி வெளியிட முடியும் என்று சமாளித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சர் அந்த ஆடியோவில் பேசிய அதே கருத்துக்களை தனது குரலில் பேசுவதைப் போல ஒரு ஆடியோவாக வெளியிடுமாறு அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். தனது குரல் மாதிரி மற்றும் நிதியமைச்சரின் குரல் மாதிரிகளின் உண்மைத்தன்மையை நீதிமன்றம் விசாரித்து கூறட்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பக்தர்கள் தீப்பந்தங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி நூதன வழிபாடு நடத்தினர். கட்டில் கிராமத்தில் நந்தினி ஆற்றின் நடுவே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான துர்கா பரமேஸ்வரி கோயிலில் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக அட்டூர், கொடத்தூர் கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீப்பந்தங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தீப்பந்தங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசுவதன் மூலம் தங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கை. இந்த நூதன வேண்டுதலில் தீப்பந்தங்களை வீசி எறியும் போது யாருக்கும் எந்த தீக்காயமும் ஏற்படாது என்றும் கூறப்படுகிறது. காந்திநகர் தொகுதியில் OPS தரப்பு வேட்பாளரின் மனு ஏற்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டு அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக சார்பில் நேரில் புகார் மனு அளிக்கப்பட்டது. கர்நாடகாவில் வரும் 10ஆம் தேதி 224 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய கடந்த 20ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். இந்நிலையில் புலிகேசி நகர் தொகுதியில் தங்கள் தரப்பு வேட்பாளர் அன்பரசன் மட்டுமே அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் என்றும் OPS தரப்பில் காந்திநகரில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் குமாரின் வேட்புமனு ஏற்கப்பட்டது விதிமீறல் என்றும் அதிமுக கர்நாடக மாநில செயலாளர் குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தேர்தல் அதிகாரியிடம் நேரில் சென்றும் அவர் மனு அளித்துள்ளார். B படிவத்தில் OPS எப்படி கையெழுத்திட முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள குமார் இது தொடர்பாக OPS மற்றும் வேட்பாளர் குமார் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குமார் என்றவர் என் பேர் கொண்டவர் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இது ஆக்சுவலா ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் இந்த அப்ளிகேஷனை. காரணம் அவர் சிம்பிளே கேட்கல. இங்க இருக்கு பாருங்க, அவர் எந்த அதிமுக சொல்லியிருக்காரே தவிர
1 to 3 போட்டிருக்கு சிம்பிள் கேட்கணும்ட்டுன்னு. இப்படி எதையாவது ஒரு காலமை வந்து ஃபில் பண்ணாத விட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ரிட்டைனிங் ஆபீசர் இதை எப்படி ஏத்துக்கினாருன்னு எங்களுக்கு தெரியல. அதை தான் வந்து இங்க வந்து நாங்க குறை சொல்லி இருக்கிறோம். ரெண்டாவது வந்து அவர் எப்படி ஏத்துக்கினாரு அவருடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம். ஐபிஎல்லில் சென்னை அணி இன்று கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று 2 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் 32வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் மோதுகிறது. இந்த தொடரில் இதுவரை 6 ஆட்டங்களில் விளையாடியுள்ள ராஜஸ்தான் அணி 4 போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. பெங்களூரு அணி 6 ஆட்டங்களில் விளையாடி 3இல் வெற்றியும் 3இல் தோல்வியும் கண்டு 6வது இடத்தில் இருக்கிறது. உள்ளூர் ரசிகர்களுக்கு மத்தியில் விளையாடுவது பெங்களூரு அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. கொல்கத்தா அணி தனது முந்தைய 3 ஆட்டங்களில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் சரிவில் இருந்து மீண்டு வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்புடன் களம் காண உள்ளது. எனினும் சென்னை அணி தனது வெற்றி ஆதிக்கத்தை தொடரும் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.